கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். Honorable Thiru T.R. Balu, sir. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் நடப்பு நிதியாண்டில் முதல் துணை மானிய கோரிக்கை 1,32,000 கோடிக்கான துணை மானிய கோரிக்கையில் பேசுவதிலே எனக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தாலும் இந்த 6 மாத காலத்திற்குள் இந்த 1,32,000 கோடிக்கு ஆன அதிகப்படியான செலவு எப்படி வருகிறது என்று ஆராய்ந்து பார்க்கின்ற நேரத்தில் 2 வகையாக பிரித்து சொல்கிறார்கள். ஒன்று 90,812 கோடி ரூபாய் அதிக வருவாய் வந்ததாகவும் சேமிப்பு வந்ததாகவும் ஒரு வகையிலே சொல்லப்படுகிறது. அடுத்த அதிக செலவுகளுக்காக 41,400 கோடி ரூபாய் அதிக செலவினங்களுக்காக அது தேவைப்படுகிறது சொல்கிறார்கள். முன்னாலே எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த 90,812 கோடியில் அவர்கள் மிகவும் எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒன்று, எதிர்பார்க்காமல் வந்ததல்ல. சேமிப்பு என்றால் சேமிப்பு எப்படி வரும்? சேவிங்ஸ் பேங்க்ல போட்டு வச்சிருந்தாங்களா? இல்ல, அந்த பணம் அவருக்கு வழங்கிய பணம் அதிகப்படியாக அதிக தொகையை முன்னாலேயே ஜெனரல் பட்ஜெட்டிலும் முதலாக அளித்த நிதிநிலை அறிக்கையில் அதிகமாக கொடுத்திருக்கிறார். அது திரும்ப வருகிறது, திருப்பி அனுப்பப்படுகிறது. அதே போல அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று என்று சொல்வதற்கு எந்த நியாயமும் இல்லை. எப்படி என்று கேட்டால், பணம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் திருப்பி அனுப்புகிறார்கள். அதற்கு பிறகு அதிக வருவாய் என்று சொல்கிறார்கள். எப்படி அதிக வருவாய் வரும்? அதிக வருவாய் என்றால் ஏதாவது அவருக்கு வணிகத்துறையில ஈடுபடுகின்ற இலாக்காக்கள் வைத்திருந்து அந்த வணிகத்துறையின் மூலம் அதிக வருவாய் வந்திருக்கிறதா? இல்லை. ஆக இரண்டுமே குளறுபடிகளாக நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது மட்டுமல்ல, 41,455 கோடி ரூபாய் அதிக செலவினங்கள் வருகிறது. ஆகவே எங்களுக்கு இந்த நிதி இந்த மானிய கோரிக்கை நான் சேர்த்திருக்கிறேன் என்று அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள். 41,455 கோடியில் 18,525 கோடி ரூபாய் உரமானியமாக இருக்கிறது. 9,500 கோடி ரூபாய் கச்சா எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுக்கின்ற மானியமாக இருக்கிறது. இது ரெண்டும் ஆண்டுதோறும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான். உரமானியம் என்பது ஆண்டுதோறும் கொடுக்கப்படுகின்ற ஒன்று. அதே போல கச்சா எண்ணெய்க்கு கொடுக்கப்படுகின்ற பெட்ரோலியத்துறையில கொடுக்கப்படுகின்ற மானியம் என்பது ஆண்டுதோறும் வருகின்ற ஒன்று. இது எப்படி எதிர்பார்க்காமல் இருந்தார்கள்? அது மட்டுமல்ல, உள்துறைக்கு 2,500 கோடி ரூபாய், 1,200 கோடி ரூபாய் வெளியுறவுத்துறைக்கும், 1,300 கோடி ரூபாய் கல்வித்துறைக்கும் அவர் வழங்கியிருக்கிற காரணத்தினால் ஏறத்தாழ 41,500 கோடி ரூபாய் புதிதாக அவர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வதற்கு நியாயமில்லை. ஏனென்றால் இதெல்லாம் முன்னாலே அவங்களுக்கு தெரியும். முன்னாலே அவர்களுக்கு தெரிந்திருந்தும் இந்த தொகையை ஏன் அவர்கள் முதல்ல அறிவித்த நிதிநிலை அறிக்கையை சேர்க்கவில்லை என்றுதான் என்னுடைய கேள்வி. அவர்கள் பதில் உரைக்கின்ற பொழுது இதற்கு 90,812 கோடி ரூபாய்க்கும் அதே நேரத்தில் 41,450 கோடி ரூபாய்க்கும் உள்ள விளக்கத்தை அம்மையார் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிதி மானிய கோரிக்கையில் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், அவர்கள் IMF அகில உலக மானிட்டரி அகில உலக ஆணையம், அந்த ஆணையம் நிதி ஆணையம் என்ன சொல்கிறது? இவர்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்படுகின்ற நிதி நிலை அறிக்கைகளும் அவர் கையாளுகின்ற கணக்குகளும் சரியாக இல்லை, எல்லாம் சப்ஸ்டாண்டர்டா இருக்குது, தரக்குறைவாக இருக்கிறது என்று சொல்வது மட்டுமல்ல, நம்முடைய நாட்டுடைய நிதிநிலையை அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் சப்ஸ்டாண்டர்ட் சொல்லி தரக்குறைவு என்று சொல்லி சி கிரேட் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளிவிட்டார்கள். இந்த சி கிரேடுக்கு போனதுக்கு மெயின் ரீசன் என்ன நியாயமான காரணங்கள் என்ன? ஏன்னா 10.1%
இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் நிதிநிலை அறிக்கை முதலிலே வைக்கிற நேரத்தில் 10.1% இருக்கும் என்று சொன்னார்கள் ஜிடிபி. அதற்கு பிறகு இப்போது என்ன சொல்கிறார்கள், 8.2% தான் ஜிடிபி என்று பிரதமரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆக 2% திடீரென்று குறைந்ததற்கு என்ன காரணம்? இப்படிப்பட்ட மோசமான நிலையிலே இந்திய பொருளாதார வீழ்ச்சி கண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தரக்குறைவா அந்த தரத்தை சி கிரேடுக்கு ABCD என்ற நிலையில் சி கிரேடுக்கு அவர்கள் தள்ளிட்டு இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலை உருவாவதற்கு காரணமாக இருந்த இந்திய அரசுடைய பொருளாதார நடவடிக்கைகளில் நிச்சயமாக பலரும் சந்தேகப்படுகிறார்கள். டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம், அதே போல டாக்டர் அருண்குமார், இவங்க 2 பேருமே இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்கள். அவர்களே இப்படி சொல்லியிருக்கிறார்கள். அவர்களே இதை நம்ப முடியாத நிலையில் இருக்கிறது என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, செஸ் வசூல் பண்றாங்க. செஸ் வரி, இந்த செஸ் வரி ஆண்டுதோறும் வசூல் பண்றாங்க. செஸ் வரி குறிப்பிட்ட காலத்திற்கு குறிப்பிட்ட துறையில் அதை வசூல் செய்வாங்க. அந்த நிலை சரியான பிறகு அதை திரும்ப பெற்றுக்கணும். அதே நேரத்தில் குறிப்பிட்ட இலாக்காவுக்கு அந்த பணம் போய் சேரணும், செஸ் வரி போய் சேரணும். அப்படி போகல. குறிப்பா 1975 போடப்பட்ட பெட்ரோலிய செஸ் வரி இன்று வரை 50 ஆண்டுகளா தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2.9 லட்சம், கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வசூலா இருக்கிறது. இந்த 3 லட்சம் கோடி 2.296,000 கோடி வசூலானதுல 902 கோடி மட்டும்தான் பெட்ரோலியத்துறைக்கு போகிறது. பெட்ரோலியத்துறையில OIDB என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது, ஆயில் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் போர்டு. இந்த ஆயில் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் போர்டுக்கு 2,95,000 கோடி அங்கே போயிருக்கணும். ஆனா போனதான் இல்லை. அங்கே போயிருந்தா புதுசா திட்டங்கள் வந்திருக்கும். இந்த எண்ணெய் பற்றாக்குறை, கச்சா எண்ணெய் பற்றாக்குறை 20% மேல இருக்குது. 80% இம்போர்ட் ஆகுது, வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் ஆகுது. இந்த இம்போர்ட் வெளியுறவுத்துறையிலிருந்து இம்போர்ட் ஆகிற நிறை எல்லாமே போயிருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட ஒழுங்கினங்களுக்காகத்தான் IMF துறை இன்றைக்கு சி கிரேட் என்று நம்மை தாழ்த்திருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போது அது மட்டுமல்ல, அவருடைய துறை, இந்த இந்தியனுடைய நிதித்துறை அவருடைய இந்தியாவில் இருக்கின்ற மற்ற துறையை நம்ம சரியாக நடத்துவதில்லை. எப்படி நடத்துவதில்லை என்றால் இப்படித்தான், செஸ் வரி வாங்குறாங்க, வாங்கிட்டு இவங்களே எடுத்துக்கிறாங்க. 902 கோடி ரூபாய் மட்டும் பெட்ரோலியத்துறை கொடுத்துட்டு மீது 2,90,000 கோடிக்கு மேல அவங்களே வச்சுக்கிறாங்க. இது நியாயமா என்பதை கேட்க விரும்புகிறேன். ஒண்ணு, இதை போலத்தான் மாநில அரசுகளையும் ஏமாற்றுகிறார்கள். I need some 5 or 10 minutes, please. மாநில அரசுகளை ஏமாற்றுகிறார்கள். எப்படி ஏமாற்றுகிறார்கள்? மன்ரேகா திட்டம். இந்த மன்ரேகா திட்டத்தை காந்தி பேருக்கிறதால இன்னைக்கு மாத்திரத்தை முயற்சி பண்ணுகிறாங்க. மிக மோசமான நிலையில இந்த அரசு போய் கொடுக்குறது. இதே ஒண்ணு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் குறைந்து போய் கொண்டே இருக்கிறது மட்டுமல்ல, 30 கோடி மனித நாட்கள் தமிழகத்திற்கு இருந்த நிலை மாறி இன்றைக்கு 12 கோடி மனித நாட்கள் மட்டும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இதை விட கேவலம் என்னவாக இருக்க முடியும்? 1,290 கோடி ரூபாயை மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு தரணும். இதுவரைக்கும் தந்தபாடு இல்லை. 1,290 பொருள்களுக்காக வழங்கிய தொகை, தமிழ்நாடு அரசு பொருள்களுக்காக வழங்கிய தொகை இதுவரை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, ரயில்வே துறையில 31,450 கோடி திட்டம். அந்த திட்டத்துல 301 கோடி மட்டும் தான் ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? 0.95%, 1% கூட இல்லை. ஆனால் தமிழகத்திலிருந்து மத்திய அரசுடைய வரி வருவாய்க்கு கொடுக்கப்படுவது 1 லட்சம் கோடி. இந்த 1 லட்சம் கோடி வாங்கிட்டு 301 கோடி மட்டும் கொடுத்திருக்காங்க சொன்னா அது எப்படி சரியா வரும்? ரயில்வே துறைக்கு 301 கோடி, இது எப்படி சரியா வரும்? மெட்ரோ ரயில் திட்டம் 5 வருஷத்துக்கு முன்னால் நாங்க திட்டங்களை அனுப்பிச்சோம். 5 வருஷத்துக்கு முன்னால அனுப்பிச்ச திட்டத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால திருப்பி அனுப்புறாங்க திட்டம். மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மிகப்பெரிய நகரங்களாக இருக்கின்ற 2 இடத்துக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வேணும் சொல்லி நாங்க அனுப்பிச்சதுக்கு எந்த பதிலும் சொல்லாம திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா 20 லட்சம் மக்கள் தொகைக்கு குறைவாக இருக்கிறது. அது 2011 சென்சஸ். 2011 சென்சஸ்ல எடுத்த போது 20 லட்சம் மக்களுக்கு குறைவாக இருக்காங்க, அது உங்களுக்கு கிடையாது என்று இன்னைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஆக்ராவில், இந்தூர்ல
புவனேஸ்வர்ல, நவி மும்பையில இந்த கணக்கு வராதா? அது மட்டுமல்ல, ஜனத்தொகை கணக்கு பார்க்கறது, திட்டத்தை நிறுவது ஜனத்தொகை கணக்கு பார்க்கறதா, வயபிலிட்டியை பார்க்கறதா, லாப நஷ்டத்தை பார்க்கறதா, திட்டத்துல லாப நஷ்டம் வருதான்னு பார்க்கறதா, அல்லது ஜனத்தொகை கணக்கை பார்க்கறதா? இந்த முறை மிக மோசமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன். அதோட பூந்தமல்லியிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு 10 கிலோமீட்டர், இந்த 10 கிலோமீட்டர் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முடிந்து போனது, சேஃப்டி சர்டிபிகேட்லாம் வந்துச்சு. ஆனாலும் அந்த திட்டத்தை இதுவரை துவங்கி அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை. இது மிக மிக மோசமான நிலை என்பதை இந்த ஒன்றிய அரசு எப்படி தமிழக அரசை நடத்துகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மாய்ச்சர் கண்டென்ட், விவசாயிகள் நெல்லை விளைவிக்கிறாங்க, செப்டம்பர் மாசத்துல மழை பெஞ்சு அந்த மாதிரி மோசமான நிலை வந்த பிறகு அறுவடைக்கு போகின்ற நிலை, அறுவடை பண்ணாமல் இருக்க முடியாது. அறுவடை பன்றிய நெல்மணிகள் களத்து மேட்டுக்கு வருது. களத்து மேட்டுல இன்னும் ஈரப்பதம் அதிகமாகிறது. 17% தான் ஈரப்பதம் ஒத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் 22% வேண்டும் என்று தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப கடிதம் எழுதுகிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இவர்கள் தரவில்லை. இப்ப என்ன பண்ண போறாங்க? தஞ்சாவூர்ல எங்க இந்த நிலை ஏற்பட்டதோ, தஞ்சை டெல்டாவிலும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இந்த நிலை ஏற்பட்டது. தஞ்சாவூர்ல இவங்க மாநாடு போட போறாங்களா? யாரு? அடுத்த 2-3 மாசத்துல பிரதமர் போக போறாரு. பிரதமர் போகும்போது என்ன வரவேற்பு இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த 17% 22% என்பதை அவர்கள் கொடுப்பதற்கு தவிர்க்கிறார்கள். அடுத்தது கல்வி திட்டம், சமக்ர சுச்சா SSA ஸ்கீம். இந்த SSA ஸ்கீமுக்கு 3548 கோடி கொடுக்கணும். இந்த 3548 கோடியை புறக்கணிக்கிறாங்க, முடியாதுங்கிறாங்க. ஏன் முடியாது? கல்வி திட்டத்தை ஏற்றுக்கணும். கல்வி திட்டம் இட் இஸ் நாட் an act, it is a policy only. ஒன்றிய அரசுடைய கொள்கையும் மாநில அரசு கொள்கையும் வேறு வேற இருக்கலாம். இதை நீங்க எப்படி எங்களை இன்சிஸ்ட் பண்ண முடியும்? அந்த கொள்கை எங்களுடைய கொள்கை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு இல்லை, எப்போதும் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்தியை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாடு தொடர்ந்து நீடிக்கும். இது அறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கை, அண்ணன் கலைஞர் அவருடைய கொள்கை. இந்த திட்டத்திலிருந்து நாங்கள் மாறவே மாட்டோம். இந்தி என்றைக்கும் கிடையாது தமிழகத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2010 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். 4 லட்சம் ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் நியமிக்கப்படுகின்ற ஆசிரியர்களுக்கு புது கொள்கை வகுக்கிறார்கள். நீங்க தகுதி தேர்வு பெற்றாதான் நீங்க ஆசிரியரா தொடர்ந்து போக முடியும் என்று சொல்கிறார்கள். 2010 அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிச்சு. இன்றைக்கு 2024, 14 வருஷம் கழிச்சு 2 வருஷத்துக்குள்ள நீங்க தகுதி தேர்வு பெற்று நீங்க பாஸ் பண்ணாதான், தகுதி ஏற்பட்டாதான் நீ தொடர்ந்து ஆசிரியராக தொடர முடியாது. முடிவதற்கு சான்ஸே கிடையாது. மத்திய அரசு நேரடியாக கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிமன்றத்தை அணுகி புதிதாக அவர்களுக்கு அனுமதி வாங்கி தர வேண்டும். இல்லை என்றால் 4 லட்சம் ஆசிரியருடைய நிலை என்னவாகும் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே என்னுடைய அன்புக்குரிய நண்பர்களே, we demand immediate release of pending MNREGA funds due on restoration of labor and materials allegation. Number 2, to approve the increased moisture content of paddy 22% from 17%. Immediate approval of metro projects, Coimbatore and Madurai. Immediate release of rightful due of 3,548 from SSA scheme without any further delay. ஆசிரியர்களுக்காக 2010 வழங்கப்பட்ட அந்த பணி தொடர்ந்து நீடிப்பதற்காக அரசு, இந்த ஒன்றிய அரசு நீதிமன்றத்தை நாடி புதிய ஆணையை பெற்று அந்த ஆசிரியர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி. Thank you.